இயற்கைக்கு வந்து மாரடைப்பு வர்றது மாதிரி இவங்க மரத்தை புறா வெட்டுறதுங்கிறது இயற்கைக்கே ஹார்ட் அட்டாக் வர்றது மாதிரி. அதனால தான் வெட்டுறவங்க ஒரு மரத்தை வெட்டிட்டு அதுக்கு பிறகு ஒரு மரம் புதுசாக நட்டா பரவாயில்ல, அதுவும் கிடையாது. வெட்டி இன்னைக்கு வந்து அரசாங்கம் செய்யறதுங்கிறது கிட்டத்தட்ட அது அந்த பூமியை அழிவுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்களா. வரலாறு காணாத வெப்ப அலைகளில் எல்லாம் வெந்துக்கிட்டு கிடக்கிறோம். அப்படியே மின்சாரம் மாதிரி எங்கே பார்த்தாலும் அப்படியே இந்த காடு தீப்பிடிச்சி எறிகிற மாதிரி எல்லா இடத்துலையும் அவ்வளோ நெருப்பு புகை அவ்வளோ வெயில் அடிக்குது. இந்த சூழ்நிலையில் சாலைகளை விரிவாக்குறோங்கிற பேரில் சாலை ஓரமாகக்கூடிய பல மரங்கள் வெட்டப்படுது. இயற்கை கிட்டத்தட்ட மழை வராமல் போனதுக்கு காரணம், இப்படிப்பட்ட வெப்ப அலைகளுக்கு காரணமே மரம் போன்ற தாவரங்கள் இல்லாமல் போனதான் காரணம்னு சொல்கிறாங்க. இயற்கைக்கு வந்து மாரடைப்பு வர்றது மாதிரி இவங்க மரத்தை புறா வெட்டுறதுங்கிறது இயற்கைக்கே ஹார்ட் அட்டாக் வர்றது மாதிரி. அதனால தான் வெயில் வந்து இவ்வளோ வேகமாக அடிச்சுக்கிட்டு இருக்கு. நாங்கள் கேட்குறது என்ன சொன்னால், சாலைகளை விரிவாக்கணுமா, விரிவாக்குங்க. ஆனால் விரிவாக்குறப்ப நீங்கள் மரங்கள், இப்போ பனைமரம் இருக்குது, பனைமரத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து இயற்கையோட முக்கியமான வரப்பிரசாதம். பனைமரம் கிட்டத்தட்ட அதோட அந்த தாவரம் பூராமே பனை மட்டையில், பனை விசிறி, அதே மாதிரி பனை வெல்லம், பதனி, நொங்கு அவ்வளவுமே அந்த எல்லாமே பயன்படக்கூடிய மரம். மரங்களுடைய வேந்தன் பனைமரம். அந்த பனைமரத்தெல்லாம் மனசே இது எப்படி தான் இருதயத்தை நொறுக்கிட்டு தான் வெட்டுறாங்களா. வெட்டுறவங்க ஒரு மரத்தை வெட்டிட்டு அதுக்கு பிறகு ஒரு மரம் புதுசாக நட்டா பரவாயில்ல, அதுவும் கிடையாது. வெட்டிட்டு பார்த்தீங்கன்னா மனுஷனை வெட்டுறது கூட இன்றைக்கி மனிதனால் கொடுக்குற பயனை விட மரத்தால் தான் இன்றைக்கி பயன் அதிகம். இன்றைக்கி வந்து அரசாங்கம் செய்கிறதுங்கிறது கிட்டத்தட்ட அது அந்த பூமியை அழிவுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்களா. பூமி வந்து விளிம்புக்கு நோக்கி கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு பேர் அழிவை கொண்டு போய் தான் இப்போ பூமி தள்ளப்படுது. நாங்கள் கேட்குறது, அரசாங்கம் உடனடியாக என்ன பண்ணணும்னா, முன்னாடிலாம் சொல்லுவீங்க நாங்கள் மரத்தை வெட்டிட்டு அப்புறம் மரம் நடுறோம் ஊன்றோம்பிங்க, கிடையாது. முதல்ல மரத்தை நடுங்க. ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல 4 மரங்கன்று ஊனுங்க. மரங்கன்னை ஊனி அதுக்கு தண்ணி போட்டு தண்ணி திறந்து தெளிக்கிறதுக்கான இயற்கையான ஏற்பாடுகளை பண்ணிவிட்டு அப்புறம் மரத்தை வெட்டுங்க. அப்படி இல்லைன்னா இந்த சாலைகளில் வந்து மயானம் மாதிரி புணந்தான் தூக்கிட்டு போவோம். நீங்கள் இப்போ கெட்டுற ரோடு இருக்குல்ல, இந்த மரத்தெல்லாம் வெட்டிட்டு போனீங்கன்னா அது புணத்தை தூக்கிட்டு போகிறது தான் ரோடு பயன்பட போதா, மனுஷங்களுக்கு பயன்படாதா? அதனால் உடனடியாக இந்த சாலை விரிவாக்கங்கிற பேரில் மரங்களை வெட்டுறது தடுக்கப்படணும். குறிப்பாக பனைமரம் காப்பாற்றப்படணும். அதுக்கான முறையில் நீங்கள் வந்து தமிழக அரசிட்ட நாங்கள் நடவடிக்கை எதிர்பார்க்குறோம். நிவாரணம் வேணாம், எங்களுக்கு மரம் தான் வேணும், மழை தான் வேணும், தண்ணி தான் வேணும். அதுக்கான உத்தரவாதத்தை பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க எது வேணாலும் செஞ்சுக்கிட்டோம்.